Good morning, my dear students. Today we discuss about the topic is mathematics. So, மேக்ஸில் என்னென்ன இருக்குது, அதாவது 1ஆம் வகுப்புலேருந்து ஹையர் ஸ்டடீஸ் வரையிலும் இருக்கிறதுல என்னென்ன மேத்தமேட்டிக்ஸ் வருது அப்படின்றத பற்றிய தொகுப்பு தான் இது. இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரும்போது கூட்டல், கழித்தல், பெருக்கல் இதை பற்றி நம்ம படிக்கிறோம். அந்த வகையான பிரிவு. அதுபோன்று 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை படிக்கும்பொழுது அதனில் என்னென்ன பிரிவுகள் இருப்பது என்பதை பற்றி பார்க்கலாம். அதனில் முதலாவதாக ப்ராபபிலிட்டி, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், டிஃபரன்ஷியல் கால்குலஸ், இன்டெக்ரல் கால்குலஸ், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், ட்ரிக்னோமெட்ரி, செய்முறை வடிவியல் என்று பலவிதமான கணக்குகள் 10ஆம் வகுப்பு வரை நாம் பார்த்திருக்கலாம் அல்லது பார்க்கலாம். 12ஆம் வகுப்பிலும் மற்றும் 11ஆம் வகுப்பிலும் நாம் அதிகமாக பார்க்கக்கூடிய கணக்குகள் டிஃபரன்ஷியல் கால்குலஸ் அண்டு இன்டெக்ரல் கால்குலஸ். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்பது வகைக்கெழு சமன்பாடு. இன்டெக்ரல் கால்குலஸ் என்பது தொகைக்கெழு சமன்பாடு. இதனில் டிஃபரன்ஷியல் கால்குலேஷனை d/dx என்று நாம் சாதாரணமாக குறிப்பிடலாம். தொகைக்கெழு சமன்பாட்டில், அதாவது இன்டெக்ரல் கால்குலஸில் இன்டெக்ரல் ஆஃப் dx என்று சாதாரணமாக குறிப்பிடலாம். எனவே நாம் கணக்கு பாடத்தை படிக்க வேண்டிய கட்டாயம் நமது அன்றாட வாழ்க்கைக்கும் பிறகு உயர்நிலை படிப்பிற்காகவும் இதனை நாம் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தொகுப்பில் நான் கூறியது 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை நாம் என்ன கணக்கு பாடத்தில் படிக்கின்றோம், அது எவ்வாறு உயர்நிலை படிப்பில் பயன்படுகிறது என்பதை பற்றியதுதான். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் வகைக்கெழு சமன்பாடும் மற்றும் தொகைக்கெழு சமன்பாடும், அதாவது டிஃபரன்ஷியல் கால்குலஸ், இன்டெக்ரல் கால்குலஸ் இவை இரண்டும் அதிகமாக பயன்படுகின்றது மேற்படிப்பில். எனவே அந்த 2 பாடத்திட்டத்திலும் வரக்கூடிய வாய்ப்பாடுகளை நன்றாக மனப்பாடம் செய்து கொண்டு ஒர்க் அவுட் செய்து கொண்டால் நாம் உயர்நிலை படிப்பில் நல்ல வெற்றிதான். இதை கேட்ட அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் நண்பன் செந்தில் ராஜா. தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல்.